நன்னா இருக்கா இந்த வனம்க்கு ஆனந்துக்கு போயிட்டு வரலாம் அப்படி சொல்லி ஆனந்துக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி அந்த வனம் ஆனந்த் போயிட்டு வரலாம் அவனே ஷார்ட்கட்டில் ஆனந்த் வனம் போயிட்டு வரலாம்னு சொல்லி ஒரு பேரே வந்தாச்சு ஆனந்த் வனம். விஷ்ணு ரெகுலராக இங்கே இருக்கவே இல்லை. ஸோ சிவன் பார்வதி எப்போ சொன்னால் நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே இது விட்டுட்டு இங்கே போக மாட்டேன். அப்போது பேரெலாம் மாற்றியாச்சு, வேறு பேர் வந்தாச்சு. காசி சொன்னான்னா சீக்கா, அது உல்ட்டா சீக்கா சுத்தமாக சொன்னான்னா அதில் வரும் சிவுக்கா. சிவன் இருக்கிறதுனால காசி சிவன் பேர் தான். மூணாவது பாகீரத் தபஸ் பண்ணி கங்கா கொண்டு வந்தா. ஒரு கோடி அஸ்ஸி, ஒரு கோடி வருணா, 2 கோடி வச்சிருக்கா. இந்த 2 கோடிக்கு நடுவில் இது இருக்கா. 2 கோடி ஜாயின் பண்ணாக்கி பேர் வரும் வருணா அஸ்ஸி. அது சுத்தமாக வாரணாசி. சில பேர் வியாபாரம் பண்ணுறா. பனாரசி சாரி ரொம்ப ஃபேமஸ் இருக்கு, பனாரசி பான் ரொம்ப ஃபேமஸ் இருக்கு. அப்படி சொல்லி வியாபாரக்கு ஒரு பேர் இருக்கு பனாரஸ். இன்னொன்று பேர் இருக்கு, நிறைய காட்டில் நீங்கள் பார்க்குறலாம். மொத்தம் 80 படித்துறை இருக்கா. இப்போ நம்ம ஆளுக்கு 64 படித்துறை ஆயிடுது. 64 விசேஷமான படித்துறை நம்ம ஆளுக்கு ஆயிடுது 80 படித்துறையில். ஸோ 80 படித்துறைன்னா 80 ஆள் இங்கே வந்திருக்கா. ஏன் வந்திருக்கா? காசியில் மண்ணாந்து முக்தி, காசியில் உங்களுக்கு மோட்சம் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஜென்மமே கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்தா இப்போலாம் அப்படி கிடையாது. இப்போது நீ இப்படி கர்மம் பண்ணுறலா, இந்த ஊரில் எப்படி கர்மம் பண்ணுறல அப்படி உங்களுக்கு பலன் வரும். இப்போ அப்படி தான் நடக்குது.